வெல்கம் டு டேஸ்டி கிங்டம். நாம் இன்னைக்கு செய்ய போகிறது கொண்டக்கடலை தோசை. மூக்கடலை தோசை செய்கிறதுக்கு மூக்கடலையை நான் ஒரு நாளைக்கு முன்னாடியே ஊற வச்சு முளைக்க வச்சுருக்கேன். அதை இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்க போகிறேன். அதோட 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது 3த்தையும் போட்டு அரைச்சிக்க போகிறேன். இந்த அளவுக்கு நைஸாக இருக்கிற அளவுக்கு அரைச்சிக்கினா போதும். அரைச்ச மாவோட 1 கப் அரிசி மாவு கலந்துக்கிறேன். ஏன்னா தோசை புண்டுக்காம வரும், அதுக்காக இதை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. நல்லா இதை கலந்துக்கலாம் தோசை பதத்துக்கு. இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கிற அளவுக்கு கரைச்சிக்கணும். தோசை கல் வச்சு சூடு ஏறின உடனே தோசை அழகாக போடலாம். துருவி வச்ச கேரட்டு நல்லா லேசாக சுற்றிக்கலாம். பொடியை கட் பண்ணி வச்ச வெங்காயம், பொடியை கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி. கலர்ஃபுல்லான தோசை ரெடி ஆயிடுச்சு. லேசாக எண்ணெய் சுற்றி விட்டுக்கலாம். தோசையை திருப்பி போட்டுக்கலாம். வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம். மூக்கடலை தோசை செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.